அபிமன்யு இறந்த பிறகு ஒவ்வொருத்தருடைய புலம்பல்களை நாம பார்த்துட்டு வந்தோம். இன்னும் அர்ஜுனனுக்கு தகவல் தெரியலே. அர்ஜுனன் செஞ்சகத்தர் என்று சொல்லக்கூடியவரோடு சண்டை போட்டுட்டு அவர்களோடு சண்டை போட்டுவிட்டு அவர் வாழக்கூடிய வழியிலே கிருஷ்ணன் ஆக சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய பகவான் கிருஷ்ணனுக்கு அபிமன்யு மறைந்ததும் அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது. உடனே அவர் தன்னுடைய மனக்கண்ணிலே அல்லது மனதிலே தேவேந்திரனை ஒரு நிமிஷம் கூப்பிடுறார். அப்பா, உன் புள்ளையை காப்பாற்று. ஏன்னா இந்த சோகத்தை அவன் எப்படி தாங்க போகிறான். ஆகவே உன் புள்ளைய காப்பாற்றுறதுக்கு நீ ஏதாவது செய். அப்போ தேவேந்திரனானவன் ஒரு அந்தன உரு கொண்டு அங்கே ஒரு எரிகின்ற ஒரு சிதையிலே பக்கத்திலே அவன் நின்று கொண்டு அதுக்குள்ளே குதிப்பதற்கான ஒரு ஆயத்தத்தை செய்யக்கூடியவனாக நிற்கிறான். அர்ஜுனனிடத்திலே கிருஷ்ணர் காட்டி, பாத்தியா அந்த அந்தணனானவன் அந்த நெருப்புல பாஞ்சு உயிரை விட பார்க்கிறார், அவரை நீ போய் தடு என்று சொல்லி கிருஷ்ணர் தேர்ல இருந்து இறங்கல, அர்ஜுனனை போய் பாருன்னுட்டார். அர்ஜுனன் போய் அந்த அந்தணனோடு பேசுறான். என்ன பண்றீங்க? என் மகன் போயிட்டான், அதனால நானும் இனிமே இந்த உலகத்துல இருக்க விரும்பல, நானும் நெருப்புல குதிச்சு என்னுடைய உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அப்படி செய்யக்கூடாது, பெரியவங்க, அறிவில் சார்ந்தவங்க, நீங்க உயிர் பிழைத்தால் இன்னும் சில மகன்களை பெற்றெடுக்கலாம், நீங்க ஏன் சாகணும்? இல்லை, எனக்கு எல்லாமே அவன்தான் இருந்தான், அவன்தான் என்னுடைய மொத்தமாக இருந்தவன், ஆகவே நான் போய்விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனை தடுத்தாட்கொண்டு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, வேதம் படிச்சிருக்கீங்க, ஓதுகிறீர்கள், இது செய்வது சரியா என்று சொல்லும் பொழுது, அது எப்படி நீ சாதாரணமா பேசல? நாளைக்கு உனக்கு இதுபோல் புத்திர சோகம் ஏற்படுகின்ற பொழுது நீ நெருப்புல குதிக்க மாட்டேன் நீ சொல்லுவியா? உன்னால் அந்த உறுதியை தர முடியுமா என்று அந்தரன் வேடத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் கேட்கிறான். அர்ஜுனன், கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன், நான் நெருப்புல குதிக்க மாட்டேன், என் மகன் இறந்தாலும் கூட நான் அந்த முடிவை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் பேசிவிட்டு அவனை முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி திரும்பும் தேருக்கு வர்றான். இப்ப அந்த இடத்துல இருந்து தான் நம்ம தொடரப்போம். இப்ப தேருக்கு வந்த உடனே, ஐயே எனத் தொழுது வீரன் அந்தணன் உயிரை மீட்டு மையன கரிய மேனி வளவனும் தானும் தின் தேர் ஒய்யன செலுத்துங் காலை வேளையின் ஓதை தானும் பொய்யெனப் பறந்து ஓர் ஓதை செவிகளை புதைத்தது அன்றோ. அப்ப என்ன ஆச்சு? அங்க ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. யாரு? கிருஷ்ணர் தேரை ஓட்டுகின்றார், அர்ஜுனன் தேரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. வருகின்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்குள்ள சூரிய அஸ்தமனம் ஆகி போச்சு. ஆகவே போர் முடிஞ்சு போச்சு, இவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. வருகின்ற பாதையிலே இப்போ இவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும். ஓன்னு ஒரு பெரிய சத்தம், பெரிய இரைச்சல். பெரிய இரைச்சலை கேட்ட உடனே இவனுக்கு ஏதோ அர்ஜுனனுக்கு அது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனதிலே ஒரு சின்ன சந்தேகம் அல்லது ஒரு சமாச்சாரம் தோணுது. ஆனாலும் கிருஷ்ணர் ஓட்டிக்கொண்டு வருகிறார். கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய பாசறைக்கு வந்து சேரணும். ஆகவே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கிருஷ்ணர் இன்னும் ஒரு விஷயம் செய்யறார். என்னன்னா, பாசறை பக்கத்துல வருகின்ற பொழுது பாசறை அணுகும் முன்னம் பாசடை பதுமம் போல மாசர விளங்கும் மேனி வந்துழாய் அலங்கள் மூர்த்தி ஆசு அரு வரி வில் காளை ஆம் கையும் அருகும் நீங்கா தேசு உறப் படைகள் யாவும் ஒழித்தனன் தீமை தீர்ப்பான். இப்ப என்னாச்சு? பாசறையை நோக்கி வருகின்ற பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அவன் கையில இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் அவனுக்கு இல்லாதபடி ஒழிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா என்ன அர்த்தம்? வேல் அவனுக்கு கண்ணில் படாது,
வாழ் கண்ணுல படாது, அம்புகள் இருந்தா அதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டார். இவன் கையில சும்மா வில்ல மட்டும் வச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு அது ஏதோ சத்தம் கேட்டிருக்குன்னு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல அவன் சத்தத்தை யோசிச்சுக்கிட்டு வண்டியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானே தவிர, கிருஷ்ணர் வண்டியை ஓட்டிக்கொண்டே இந்த ஆயுதங்களை எல்லாம் ஒளித்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒளிச்சு வச்சு விட்டார். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆயுதங்களினால் தன்னை அவன் தாக்கிக் கொள்வானோ என்கின்ற ஒரு எண்ணமும் கிருஷ்ணருக்கு இருக்கு. ஏதாவது அவன் ஒரு கோபத்திலேயோ அல்லது சோகத்திலேயோ அவன் அந்த மாதிரியான விஷயங்களை அவன் செய்து விடுவானோ அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் அந்த ஆயுதங்களை மறைத்து விட்டார். இப்ப மறைச்சு பாசர கிட்ட வந்தாச்சு. அம்கை ஆர்த்து அனைத்துளோரும் அரற்ற பேர் அரவம் கேட்டு கங்கை ஆம் பழன நாடான் கண்ணனை வணங்கி நோக்கி இங்கு அயல் எழுந்து கோடம் யாது என யாதும் சொல்லான் பங்கைய நெடுங்கண் செப்ப நித்திலம் பரப்பினானே. நித்திலம் என்று சொன்னால் துளின்னு பேரு. நித்திலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு துளி என்று சொன்னால் மழையிலிருந்து விழக்கூடிய மலைத்துளியை நித்திலம்னு சொல்றது உண்டு. இங்கே கண்ணீர் துளிகளாக கிருஷ்ணனுடைய கண்ணிலே இருந்ததுன்னு பேசுறார். அதை நித்திலம்னு பேசுறார் வில்லிபுத்தூரார். அப்ப அவர் கண்ணுல அப்படியே தண்ணி பொங்கி நிக்குது. இவர் பாசறை பக்கத்திலே வருகின்ற பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு அவலமாக ஓன அழக்கூடிய சத்தம் கேட்கும். அர்ஜுனனுக்கு இந்த சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம். அவன் என்ன பண்றான், இந்த பக்கமா திரும்பி கண்ணனை பார்க்கறான். நோக்கி அவரை பார்த்து வணங்கி, அப்பா இங்கு அயல் எழுந்த கோடம் யாது, இங்க என்ன கேடு வந்தது, இங்க இந்த சத்தம் வர்றதுக்கு இப்படியான ஒரு துக்ககரமான ஒரு சத்தம் கேட்க இங்க என்ன நடந்தது என்று கேட்க கிருஷ்ணர் பதில் சொல்லல, யாதும் சொல்லான், எதுவுமே சொல்லல. ஆனால் அவர் கண்ணில் இருந்து நீர்த்துளிகள் இருந்தார். என்னதான் இருந்தாலும் அபிமன்யு அவனுடைய மருமகன் தானே, அவருக்கும் ஒரு சின்ன ஒரு பற்று அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா பகவான் பற்றுங்கிறத நாம அவருக்கு கூட பத்தியா கண்ணுல தண்ணி வந்துடுத்து அப்படின்னா அதெல்லாம் அவங்களுடைய ஒரு லீலைகள் தான். அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வந்து அவர் பாட்ட கம்முன்னு இருக்கார். இப்ப இந்த செயலை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு இப்ப ஏன்னா கிருஷ்ணர் பதில் சொல்லல, கண்ணுல தண்ணி ஓன்னு சத்தம் கேட்கு. அப்ப என்ன என்ன நினைப்பான், அவனுக்கு ஒன்னும் புரியாது இல்லையா, அர்ஜுனனுக்கு ஒன்னும் புரியல. அவனுக்கு இன்னும் பதபரப்பு ஜாஸ்தியா. வன்கணன் இழகி செங்கன் மால் அடி வீழ்ந்து கீழே இறங்கிட்டான். தேர விட்டு கீழே இறங்கி கிருஷ்ணரோட காலில் விழறான். மெம்மேல் என் கணும் தோளும் மார்பும் இடனுற துடிக்கை மாறா. அப்பதான் அவனுக்கு சொல்றான், இவ்வளவு நேரம் வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு துர்நிமித்தம்னு ஒண்ணு இருக்கு. துர்நிமித்தம் என்று சொன்னால் இடப்பக்கத்திலே ஆணுக்கு இடம் துடிக்க கூடாது, பெண்ணுக்கு வலம் துடிக்க கூடாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சகுனம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா. அதாவது ஹனுமான், வால்மீகி எழுதுவார், ஹனுமான் லங்கையிலே வந்து காளை வைத்து லங்காதேவியோடு ஒரு சின்ன சண்டை போட்டு அந்த அம்மா தள்ளின உடனே, காலை வச்ச உடனே இது அங்கே இருந்த ராவணேஸ்வரனுக்கு இடக்கண் துடித்ததாம், சீதைக்கும் இடக்கண் துடித்ததாம். புரியுதா? அப்போ அவருக்கு என்ன, அது சரியில்லை, அது துர்நிமித்தம். சீதைக்கு அது என்ன சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரியான சகுனங்களை சொல்வார். இப்ப இங்க என்ன அதே மாதிரியான விஷயம். அர்ஜுனன் சொல்றான், என்னுடைய இடக்கண் இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடது தோளும் மார்பும் இடது பக்கத்தில துடிக்குது. அதனால நின் கணும் அருவி சோர நின்றனை, நீயும் அழுதுகிட்டு நிக்கிற. இன்று போரில், இன்னைக்கு போர்ல
புன்கண் உற்றவர்கள். இந்த போரில இன்னைக்கு போரில கஷ்டமாக துயரத்தை அடைந்தவர்கள் யார்? என் துணைவரா அல்லது என் புதல்வர்களா? அவன் பொதுப்படையா புதல்வர்களான்னு கேட்கிறான். அப்படின்னா யார சொல்றான்? எல்லாரையுமே சேர்க்கிறான். குடத்கஜனை சேர்க்கிறான், உபபஞ்ச பாண்டவர்களை சேர்க்கிறான், எல்லாரையும் சேர்த்துதான் பேசுறான். அப்போ புதல்வர்களா அல்லது என் துணைவர்களா யார் என்று கேட்கிறோம். திருவுளத்து உணராது இல்லை செப்புக. உங்களை புரிஞ்சுக்காம இல்ல, சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க என்று அயர்வான் தன்னை மறுவுறத் தழுவி. இப்ப கிருஷ்ணர் அவனை கட்டிப்பிடிச்சுக்கிறார். திங்கள் மரபினுக்கு உரிய செல்வா, சந்திரகுலத்துல பிறந்தவனே, வெறுவுற பகையை வென்ற வீரன் என் மருகன் என்று என்று அறுவரை தோழினானும் உற்றவாறு அனைத்தும் சொன்னான். இன்னைக்கு இறந்ததப்பா யார் தெரியுமா? என்னுடைய மருமகன். அப்ப அர்ஜுனனுக்கு முதலாக கிருஷ்ணர் தான் இந்த செய்தியை உடைக்கிறார். என்னன்னு சொல்றார்? இறந்தது என்னுடைய மருமகன். அவர் ஓம் பிள்ளை கூட சொல்லல இல்லையா? இப்ப எவ்வளவு அழகாக அந்த பந்தத்தை அவர் அங்க கூடிட்டு காட்டியிருக்கார். என்னுடைய மருமகன். அப்ப அர்ஜுனனுக்கு தம் புள்ள அபிமன்யு இறந்தது புரியும். அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு புத்திர சோகம் என்பது அவனை தாக்குகிறது. அப்போ அங்க நடந்த விஷயத்தை முழுக்க சொல்றார். அவன் எப்படி அந்த சக்கர வியூகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ள போனான், போய் என்னென்ன பண்ணான், யாரோட சண்டை போட்டான், என்னென்னலாம் நடந்தது, எப்படி தாக்கினான், அவன் தேரை எப்படி கர்ணன் உடைத்தான், அதுக்கப்புறம் ஒரு கையை எப்படி துரோணர் துண்டித்தார், அதுக்கப்புறமாக தன்னுடைய ஒரு கையிலே சக்கரமாக கொண்டு அங்கே விழுந்த தேர் சக்கரத்தை எப்படி சக்கராயுதமாக வச்சு சண்டை போட்டான். அப்புறம் கதையை தூக்கி கொண்டு ஜெயத்ரதன் வருகின்ற பொழுது கதையை தானும் கையில இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்து அவனும் சண்டை போட வர அவன் அயர்ந்த சமயத்திலே ஜெயத்ரதன் அவன் தலையில ஓங்கி அடிச்சு அவனை கொன்னுட்டான். அப்படிங்கிற நிகழ்வுகள் மொத்தமாக அங்கே அபிமன்யுவினுடைய மரணத்தினுடைய விஷயத்தை பேசுறார் அர்ஜுனனுக்கு. இதை கேட்ட உடனே என்னதான் இருந்தாலும் அர்ஜுனன் அந்த புத்திர சோகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், யாராலையும் தாங்க முடியாத ஒரு விஷயம். மைத்துனன் உரைத்த மாற்றம் மைத்துனன் செவிக்கு தீக்கோல் ஒத்த. அப்படியே காதுல அப்படியே தீ பாஞ்ச மாதிரி இருந்துதான் அப்படியே அவனுக்கு. இரு புறனும் வேவ, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரெண்டு காதலும் விழுந்த, ரெண்டு காதம் அப்படியே வெந்து போற மாதிரி இருக்கு. உள்ளுற சுட்ட போது உள்ள அப்படியே சுடுது. புத்திர சோகம் என்னும் நஞ்சினால் பொன்றினான் போல் அத்தடத்தேரினின்றும் அவனி மேல் அயர்ந்து வீழ்ந்தான். அப்படியே அந்த தேர் மேல நின்னுகிட்டு இந்த விஷயத்தை கேட்டவன் அப்படியே தலை சுத்தி கீழே விழறான். இப்போ அர்ஜுனனுக்கு கிட்டத்தட்ட மயக்கம் வந்து விட்டது புத்திர சோகத்தினால். ஏன்னா இறந்தது அவன் பிள்ளைன்னு சொன்ன உடனே யாராக இருந்தாலும் தாங்க முடியாத ஒரு துயரம் அப்படியே அவன் மனசுல துடிக்குது. அவனால தாங்க முடியவில்லை. அவன் அப்படியே சோகத்திலே கீழே விடறான். அயர்ந்தனன் விழுந்த கோவை அச்சுதன் பரிவோடு ஏந்தி. அப்படி கீழே விழ விட்டுருவாரா? பக்கத்துல யார் நிக்கிறா? நம்முடைய கிருஷ்ணன். அவன் கீழே விழ வருகின்ற பொழுது அவன் கையில தாங்கி புயம் தழுகி எடுத்து வாச பூசு நீர் தெளித்து மாற்ற. அவனுக்கு என்ன பண்றார்? தன்னுடைய தண்ணீரை தெளித்து அழகான வாச பூசு நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஸ்தூரியத்தான் அவர் எப்பொழுதுமே திலகமா வச்சிருப்பார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகைன்னு தான் அவருக்கு பாடுறது. அவர் நெத்தியில கஸ்தூரி திலகம் வச்சுட்டு இருப்பார். அந்த கஸ்தூரி திலகத்துக்குன்னு வச்ச ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து தெளிக்கிறார். அதனால வாச பூசு நீர் தெளித்து மாற்ற, முகத்துல தெளிச்சு மயக்கத்தை தெரிவிச்சு. பயம் தரு கொடிய கூட பாகலம் தனிந்து
மெல்ல கயம் தெளிவு உற்றது என கண் மலர்ந்தது அழுதலுற்றான். அப்படியே அவன் கீழே விழுந்தது எப்படி இருந்ததா, கூட பாகலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. இதுக்கு அழகான விளக்குரை எழுதியிருக்கார் வைமுகோ. பாகலம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு நோய். என்ன நோயாம்? இது யானைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய். சரியா? பாகலம் என்பது யானைகளுக்கு குறிப்பாக வரக்கூடிய நோய். அதுல பல விவரங்கள் எழுதியிருக்கார் யானைகளுடைய சாஸ்திரத்தை வச்சுண்டு. ஆனா அவ்வளவு டீட்டெயில் நம்ம போனோம்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில சமயங்கள் அந்த யானைகளுக்கு கை காலெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடியவர்களாக, அப்படியே நின்ன இடத்துல இருந்து கீழே தபால்னு விழுந்து செத்து போகும் யானை. எப்படி அந்த யானை என்ன சொல்றது, நம்ம இன்னைக்கு சொல்றதா இருந்தா பெராலிசிஸ் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். அப்படியா இருந்தா கூட புத்தி ஏதோ வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படியே கீழே விழுந்து அவர்கள் இறந்து போவார்கள். அந்த மாதிரி யானைகள் விழுந்து போகுமா, அதுக்கு பேர் பாகலம்னு பேர். அது போல் இப்ப அர்ஜுனன் கீழே விழறான் இல்லையா? கிட்டத்தட்ட அவன் ஒரு யானை. எப்படி? போர்க்களத்திலே அவன் வீரமிக்க யானை, மதங்கொண்ட யானை. அவன் அந்த யானையானவன் எப்படி பண்றான்? அப்படியே சரிகிறான். சரிகின்ற பொழுது அவனை கையிலே தாங்குகின்றான் கிருஷ்ணன். அவன் முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்புறான். எழுப்புகின்ற பொழுது அவன் கிட்டத்தட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், பாகலம் போல் விழ பார்த்தவனை எழுப்பி சுய தெளிவை கொடுத்து அவனுக்கு கண் திறக்க வச்சு விட்ட உடனே அவன் அழ ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவனுடைய புலம்பல்கள். ஏன்னா அவன் மனசுல இருக்கக்கூடிய சோகத்தை அவன் கொட்டி ஆகணும், வேற வழி இல்லை. கொட்டினாதான் அவன் பாரம் தீரும். ஆகவே விஜயனை புலம்ப விடுகிறார் கிருஷ்ணன். போரினில் துணைவரோடு புயங்க கேதனை வென்று பாரெனக்கு அளித்தி நீயே என்று உளம்பரிவு கூர்ந்தேன், நேர் உனக்கு ஒருவரிலாய் நீ களம்பட்டாய் ஆகில் ஆகினி செகுக வல்லார் ஐவருக்கு உரிய கோவை. இப்போ அர்ஜுனன் புலம்ப ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? போரில அந்த துரியோதனை அழிப்பதற்காகவே நீ இங்க வந்தாய் அப்படின்னு நான் நினைச்சேன்பா. ஆனா என்ன ஆயிப்போச்சு, இப்போ உனக்கு நிகராக யாரும் இல்லை களத்துல. ஆனா நீ என்ன ஆகி போயிட்ட, களத்திலே மாண்டு போனாயப்பா. இனி யார் எனக்கு பக்கபலமாக இருப்பார்கள்? எங்கள் ஐவர்களின் பிள்ளையாக இருந்தவனே, எங்கள் ஐவர் பஞ்சபாண்டவர்களுக்கு பிள்ளையாக இருந்தவனே, எங்களுக்குன்னு உரியவனாக இருந்தவனே, நீ இனி யார் எனக்கு வந்து பக்கத்துல பக்கத்துணையாக இருப்பார்? ஆர் இனி செகுக்க வல்லார்? அவங்களை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா? இனிமே யாரும் இல்லையே. சக்கரம் பிளந்தவாறும் தரியலர் உடைத்தவாறும் துக்கரம் ஆன கொன்றை தொடையலால் வளைத்தவாறும் மெய்கரம் துணிந்தவாறும் மீண்டு உறுத்த அடர்ந்தவாறும் உக்கிரமுடன் என் முன்னே ஓடி வந்து உரை செய்யாயோ. அப்படி சொல்றான் அர்ஜுனன். எப்படி புலம்புறான் பாருங்க. நீ சண்டை போட்டியாமே கிருஷ்ணர் சொல்றார். கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டேன், நீ போய் சக்கர வியூகத்தை பிளந்தியாமே. ஆமா பிளந்தியாமே. அப்புறமா அங்க போய் என்ன பண்ண, எல்லாரையும் அடிச்சியாமே. அப்புறமா என்ன பண்ண, அங்க இருக்கிறவங்க அத்தனையும் கொன்றை மாலையை பார்த்த பிறகு பின்ன போடியாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ண, உன் மெய் கரமானது துணிக்கப்பட்ட பிறகும் நீ எல்லாரோடையும் சண்டை போட்டியாமே. உக்கிரமோடு எல்லாரோடையும் சண்டை போட்டியாமே. அந்த வீர கதையை சொல்ல வரமாட்டியா? ஓடி வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியாப்பா? உக்கிரமுடன் என் முன்னே ஓடி வந்து உரை செய்யாயோ, வந்து சொல்ல மாட்டியாப்பா? நான் நிக்கிறேனே, அப்பாவா நான் நின்றுட்டு இருக்கேனே, கேள், சொல்லு, எழுந்து வந்து சொல்லு. பன்னக அரசன் பெற்ற பாவை மா மதலை தன்னை முன் உற முனையில் தோற்றேன். அழகாக சொன்னான். இதை பாருங்க, அழகாக அர்ஜுனனுக்கு அரவான் இறந்ததும் அவனுக்கு சோகம் இருந்திருக்கு. அதைத்தான் இப்ப சொல்றான். முதல்ல நான் என்ன பண்ணேன், உலோபி என்கின்ற நாக கன்னிகைக்கும் எனக்கும் பிறந்த குழந்தையாகிய அரவான் போரிலே இறந்தான். அவனை முன்னாடி விட்டுட்டேன்பா. மூர்க்கனேன். அவனை விட்ட பிறகு முடியாது உண்டோ, உன்னையும் இன்று தோற்றேன், உன்னுடன் தொடர்ந்து வாராது இன்னமும் இருக்கின்றேன் யான், என் உயிர்க்கு இறுதி உண்டோ. முதல்ல உன்னுடைய
அரவான விட்டுட்டேன், அடுத்தது இன்னைக்கு ஒன்ன விட்டுட்டேன், இன்னமும் நான் உயிரோட நின்றுட்டு இருக்கேனே, நான் ஒன்னும் பின்னாடி வராம நிக்கிறேன். கஷ்டம். ஏன்னா ஒரு தகப்பனுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம். புத்திர சோகம்ங்கிறது உலகத்திலேயே பெரிய சங்கடமான விஷயம் புத்திர சோகம் இல்லையா? அதுல அதெல்லாம் சிலருக்குத்தான் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு பரிபக்குவம் வரும். நிறைய பேருக்கு வந்துடாது. இந்த சமயத்துல சிலரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே மகனை இழந்த தாய், மகனை இழந்து 1 மாதத்திலேயே இறந்தவளெல்லாம் நான் பார்த்திருக்கேன். மகனை இழந்தாள் தாய். ரொம்ப அப்படியே உசுருக்கு உசுரா. ஏன்னா என்னுடைய நண்பன் தான் இறந்தவன். ஒரு நண்பன், என்னுடைய ரொம்ப க்ளோஸ் நண்பன், என்னுடைய பள்ளிக்கூடத்து நண்பன். பெரிய லெவலுக்கு போகல அவர். 24 வயசு அந்த பிள்ளைக்கு. அவருக்கு சட்டுன்னு ஒரு பிரெயின் டியூமர் வந்து அவன் இறந்து போயிட்டான். அவங்க அம்மா அவனை அப்படி செல்லமா வளர்த்தாங்க. அவன் போயிட்டான்னு சொல்லியே இந்த அம்மா 1 மாசத்துல எதையும் சாப்பிடாம கொள்ளாம இந்த அம்மாவும் போயிட்டான். ஐயோ போயிட்டானே, ஐயோ போயிட்டானே, என் பிள்ளை போயிட்டானே, என் பிள்ளை போயிட்டானே. இவ்வளவுதான் அந்த அம்மா புலம்பல். அந்த 1 மாசம் நாங்களும் போய் பேசுறோம், ஆன்டி அது என்ன பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அதெல்லாம் யோசிக்கல. உங்க புலம்பலே அவன் போயிட்டா நான் இருக்கேன், அவன் போயிட்டா நான் இருக்கேன், அவன் போயிட்டா நான் இருக்கேன், அவன் போயிட்டா நான், இப்படியே புலம்பியே ஒரே மாத காலம் அந்த அம்மா இறந்து. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, புத்திர சோகம் என்பது பொல்லாத ஒரு சோகம். உலகத்துல அது வரக்கூடாது. அது அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட உடனே அவன் தாங்க முடியல, சத்தம் போடுறான். அவனை அறியாமல் அந்த புலம்பல்கள் அவனை அறியாம வருது. ஐயோ என்கிட்ட சொல்லலையே, உனக்கு பின்னாடி நான் வரலையேப்பா, என் உயிரை இன்னும் வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கேன். கதிரவன் உதிக்கும் முன்னே கண் துயில் உணர்த்தி என்னை அதிர் அமர் கோலம் கொள்வான் அறிவுறுத்த உரைக்க வல்லாய். இந்த சூரியன் எழுகின்ற பொழுதே எழுந்து வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு, போர்க்களத்தெல்லாம் போட்டுக்கிட்டு, போர்க்கோளத்தோட வந்து நின்று என்னையும் எழுப்பி வாப்பா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு என்ன கூப்பிடுவப்பா. முதிர் அமர் முறுக்கி மீண்டேன் இத்தனை போதும் முன்போல் எதிர்வர காண்கிலேன் இங்கு இளையோ என் செய்தையோ. எப்போ சண்டை போட்டு நான் திருப்பி வரும் பொழுது வீரமாக என்னை வணக்கம் செய்து, வீர வணக்கம் செய்து எனக்கு மரியாதை செய்து என்னை வா என்று சொல்லக்கூடியவனாக நீ இருப்பாய். இன்னைக்கு என்னை யாரும் வான்னு சொல்றதுக்கு இல்லையேப்பா, நான் போய் சண்டை போட்டுட்டு நீங்க வந்திருக்கேன், அப்பா என்னை எழுப்புறதுக்கு நீ இல்லையே, நீ இல்லையே, நீ எதிர்வர காண்கிலேன். வரலையே, என் எதிரில வரலையே நீ, நான் என்ன பண்ணுவேன்? இங்க இல்லையோ, நீ இங்க இல்லையா, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அதுதான் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம். அப்பா பகவத்கீதையை கத்துண்டவன் அர்ஜுனன் இல்லையா? கிருஷ்ணர் நிக்க வச்சு பகவத்கீதை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. பகவத்கீதையை கத்துண்ட அர்ஜுனனா இப்படி புலம்புறான்னு நீங்க கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் மனதிலே அந்த சோகங்கள் தாக்குகின்ற பொழுது யாரும் புலம்பி தீர்த்துதான் ஆகணும், வேற வழியில். ஆனாலும் அதிலிருந்து எப்படி அதிலேயே உட்கார்றோமா இல்ல அதுல இருந்து வெளியில வர்றோமாங்கிறது தான் நம்முடைய ஒரு முதிர்வு தன்மையினுடைய, ஒரு முதிர்ச்சியினுடைய ஒரு விளக்கம். தந்திரம் யாவும் இன்றி தனித்து நீதானே போர் செய்து அந்தரம் அமையும் அன்று இவ் அகல் இடம் துறந்த ஐயா, மைத்துடன் நம்மை காண மகன் மகன் வருகிறான் என்று இந்திரன் ஏவ உன்னை இமையவர் எதிர்கொண்டாரோ. எப்படி? எந்த தந்திரமும் இல்லாம தனியா நீ போய் போர் செஞ்சு நீ என்ன பண்ண? அந்த இடத்திலே உயிரை விட்டாய். ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்திரன் இருக்கான் பத்தியா, யாரு? எனக்கப்பா இந்திரன். அவனுடைய மகன் யாரு? கொள்ளு பேரனை கூட்டிட்டு போகிறதுக்கு, பேரனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு, யாரு? எம் பிள்ளையோட அவன் இருக்கணும் தேவேந்திரன் ஆசைப்பட்டு என்ன பண்ணானா, அவன் தேவலோகத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்பி உன்னை கூட்டிட்டு போயிட்டானோ. இந்திரன் ஏவ உனை இமையவர் எதிர்கொண்டாரோ, எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போல் இருக்குப்பா. அதனால நீ தாத்தாவோட போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா இந்திரலோகத்துல? அப்பாவை விட்டுட்டியோ என்று பேசுகின்றான். தேரழிந்து எடுத்த வில்லும் செங்கதிர் வாழும் இன்றி ஓர் உதவியும் பெறாமல் ஒழிந்து உயிரழிந்த மைந்தா
போர் அமர் உடற்றி நீ அப்பொன்னகர் அடைந்த போது உன் பேர் அமர் ஆண்மை கேட்டு பிதாமகன் என்ன சொன்னான். எப்படி பிதாமகன் மேலுலகத்துக்கு போயிருப்பாருன்னு அர்ஜுனன் யோசிச்சுட்டான். பிதாமகன் அங்க உட்காந்துருக்காருன்னு நினைச்சுட்டான். ஏன்னா பிதாமகன் இங்கதான் இருக்காரு, இன்னும் போர் முடிஞ்ச ஒரு மேல போகல. அதனால பிதாமகன் அங்க உட்காந்துருக்காருன்னு இருக்கு. ஆனா என்ன சொல்றான், இப்ப தேர் அடிச்சு, தேர் போய், வில்லு போய், கதிர் வாழும் போய், அதுக்கப்புறம் எந்த உதவியும் இல்லாமல் உன்னுடைய உயிரையும் விட்டாயப்பா. இப்ப நீ என்ன பண்ணிருப்ப, பொன் நகரம் போயிருப்ப இல்லையா? எங்க பொன் நகரம்? தேவேந்திரனுடைய உலகத்துக்கு போயிருக்க நீ. அங்க போய் என்ன பண்ணிருப்ப, உன்னுடைய ஆண்மையை கேட்டு பிதாமகன் என்ன பண்ணுவார், பிதாமகனுக்கு சந்தோஷமோ அப்படிங்கிற மாதிரி பேச. மல்புய குன்றில் ஒன்று வாளுடன் வீழ்ந்த பின்னும் பொறுப்பு உற பொறுத்த நீ அப்பொன்னுலகம் அடைந்த காலை அற்புத படைகள் வல்லாய் அபிமனே அமரர் ஊரும் கற்பக காவும் வானில் கங்கையும் காட்டினாரோ. இப்போ யாராவது வீட்டுக்குள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா ஒரு வீடு, சரியா? யாராவது புதுசா வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு. வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, தண்ணி இனிலையும் கொடுத்த பிறகு வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லுவோமா இல்லையா? இல்லையா? வாங்க வீட்டை சுத்தி பார்ப்போம். பாருங்க, இது வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இங்கதான் நான் தங்கியிருக்கிறேன், இங்கதான் என்னுடைய மருமகன் இதெல்லாம் இருக்கிறாங்க, இங்கதான் பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, இங்க இது கீழே பேஸ்மெண்ட்ல இது இருக்கு, மேலே இது இருக்கு, மேலேயும் ஒரு ரூம் போட்டிருக்கோம் இதெல்லாம். அப்ப நம்ம வீட்டையே சுத்தி காட்டுறதுக்கு ஆசைப்படுறோம். இவன் என்ன சொல்றான், அது போல இந்திரன் உன்னை கூட்டிட்டு போய், இந்திரன் தன்னுடைய பொண்ணுலகத்தை சுத்தி காட்டிட்டு இருக்கானோ, இந்திரனும் இந்திராணியும் என்ன பண்றாங்க, வந்தவன பையன் இப்ப பேரன் வந்திருக்கான், வாங்க வாங்க வா வாப்பா வாப்பா வாப்பா, பத்தியா இங்க பத்தியா, இதான்ப்பா கற்பக மரம், பத்தியா இதுப்பா இங்கதான், இதான் கற்பக மரம்னு சொல்றாங்க, பத்தியா இதுதான் இதுப்பா, இதுதான் ஆகாச கங்கை, இங்க என்ன போகுது பத்தியா, இதுதான் ஆகாச கங்கை, அதான் அங்க பத்தியா அதுதான் இது அப்படின்னு சொல்லி அவனுடைய சிம்மாசனம் இதெல்லாம் சுத்தி சுத்தி உனக்கு காட்டிட்டு இருக்காங்க. அந்த காட்டுறதுனால அதுக்காக நீ அங்கே இருக்கியப்பா, ஒருவேளை அப்பாவை மறந்துட்டு அங்க போயிட்டியோ என்று பேசுகின்றான். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அர்ஜுனனுடைய புலம்பல்கள் எவ்வளவு அர்த்தமுள்ளதான புலம்பல்கள். அதுல கூட அவன் பாருங்க, அவனுடைய மகன் இந்திரலோகத்துக்கு போயிருப்பான், ஏன்னா வீர வணக்கம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, வீரமாக அவன் இறந்து போனான், ஆகவே அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிருக்கும். அதனால அற்புதமான படைகளை எல்லாம் கொண்டவன் நீ, ஒருவேளை அதையெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க போல் இருக்க, அதை நீ பார்த்துட்டு இருக்கியாப்பா, அங்கதான் அது பாக்குறதுக்காக போயிட்டியோ அவசரமா. வளைத்த வில் நிமிரா வண்ணம் வாளியால் மாவும் துயரும் துளைத்த முன் காலால் ஆகத் துரோணனையும் துறந்த வீரா திளைத்த வெஞ்சமரில் நொந்து தனஞ்செய்யன் சிறுவன் மேனி இழைத்தது என இந்திராணி இன் அமுது ஊட்டினாளோ. இந்திராணி இருக்கா பாருவோம் பாட்டி, பாட்டிக்கு எப்பவுமே என்ன பரிவு தெரியுமா, பேரன் உடம்பு சரியில்லைன்னா பாட்டி என்ன பண்ணுவா, குடுகுடுன்னு ஓடி வந்தேன் பிள்ளையே விழுந்து விழுந்து கவனிப்பா. பாட்டிக்கு பேரன் உடம்பு சரியில்லை, ரொம்ப இழைச்சு போயிட்டான்னா என்ன பண்ணுவா, பாட்டி ஓடி வந்து ஐயோ ஐயோ சாப்பிடுங்கவா, ஒரு இந்த குழந்தைக்கு பாரு சாப்பாடு கூட ஊட்டாம அப்பா அம்மாவும் என்ன பண்றீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி பாட்டி ஓடி வந்து குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டசக்தியாக கொடுக்கக்கூடியவளாக பாட்டி இருப்பாள் இல்லையோ. அதுபோல் இந்திராணி, ஒருவேளை நீ சண்டை போட்டு களைச்சு போய் உன்னுடைய உடம்பெல்லாம் பட்டு கீழே விழுந்ததுனாலே அதனால அவ துயருற்று உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு அமுதம் உரைத்து கொண்டிருக்கிறாளோ. அங்கே என்னன்னா, ஐயோ இந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே, பேரன் என் பேரன் கஷ்டப்பட்டிருக்கானேன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் ஊட்டிட்டு இருக்கா போல் இருக்கு. இன் அமுது ஊட்டினாளோ என்று பேசுகின்றான் அர்ஜுனன். இப்ப எவ்வளவு அர்த்தமுள்ள புலம்பலாக இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு புரியுது. அதாவது புலம்பல்ல கூட தேவையில்லாத புலம்பல்கள் இல்லை, அதிலேயும் கூட ஒரு அர்த்தமான புலம்பல்களாக இதெல்லாம் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோடு அவர் வைக்கக்கூடிய புலம்பலாக இருக்கு. இப்படி இவன் புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவனுடைய புலம்பல்களை கேட்டு மற்ற நால்வரும் வந்துடுறாங்க. என்ன மகவன் மகன் இறங்கினான் அறற்ற முன்னவர்கள் பின்னவர்கள் முறைமுறை புலம்ப. அவர் மட்டும் இல்லை, அவரை சேர்ந்த தர்மனும் சரி பீமனும் சரி நகுல சகாதேவர்களும் வந்து அவங்களும் புலம்புறாங்க. சென்னி கரம் வைத்து அனைவரும் கழுளி செய்ய எல்லாரும் அப்படியே ஓன்னு அழறாங்க, எல்லாம் கண்ணுல இருந்து தண்ணியா வருது எல்லாருக்கும்.
அன்னபொழுது ஆரணம் அளித்த முனிவந்தான். அந்த இடத்துல எல்லோருக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த முனிவன், எந்த முனிவன்? வியாச முனிவர் அங்கே வருகிறார். எல்லாமே வியாச பரம்பரையில வந்ததுதான் இல்லையா? வியாசர் தான் எல்லாருக்கும் மூதாதையர். வியாசரனுடைய பரம்பரையில வந்ததுதானே. பாண்டு அப்படிங்கிறவனே எங்க இருந்து வந்தான்? வியாசர்னாலேத்தானே பாண்டு உருவாகினான், திருதராஷ்டிரன் உருவானா, விதுரன் வந்தான். ஆகவே அங்க உங்களுக்கு வியாசர் தான் எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரத கதையிலே யார் யாருக்கெல்லாம் எங்கெங்க கஷ்டம் ஏற்பட்டதோ, அது திருதராஷ்டிரனாக இருந்தாலும் சரி, பாண்டுவினுடைய பிள்ளைகள் தர்மனோ, யாருக்கு கஷ்டமாக இருந்தாலும் வியாச முனிவர் அங்கே வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு தேற்றுதலை தருவது என்பது நீங்க பாத்தீங்கன்னா அந்த முழுக்க மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். தர்மன் நாடெல்லாம் இழந்த பிறகும் அழுறான். இப்ப வியாச முனிவர் தான் இன்னொரு முனிவரை கூட்டிட்டு வந்து அங்கே அவருக்கு வந்து நலன் அப்படிங்கிறோடைய சரித்திரத்தை பேசிட்டு போறார். அதுபோல எப்பெல்லாம் கஷ்டம், திருதராஷ்டிரனுக்கே வியாசர் வர, அவனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வதற்கு திருதராஷ்டிரனுக்கு வியாசர் வரார். சண்டை நடக்கும் போதும் வியாசர் வரார். வந்து சஞ்சயனுக்கு கண் பார்வையை தந்து நீ அவனுக்கு வந்து அங்க நடக்கக்கூடியது இங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கான ஒரு தெய்வீக பார்வையை அவனுக்கு கொடுத்துட்டு போறார். இது எல்லாமே என்ன? வியாசர் எந்த பக்கத்திலே கஷ்டம்னு சொன்னாலும் கூட அவர் வந்து அவர்களுக்கு ஒரு தேற்றுதலை தருவார். ஆகவே இங்கே வியாசமுனி வரார். வந்த முனி மற்றும் உடன் வரும் முனிவரோடும் அந்த நரபாலர் கண் அரும் புனல் துடைத்து, இருந்த பஞ்சபாண்டவர்களுடைய கண்ணீரை துடைத்து, கந்தன் நிகர் மைந்தனோடு கையற நினைக்கும் பந்தனை அறுக்கும் மொழி பற்பல பகர்ந்தான். உன்னுடைய புள்ளப்பா முருகப்பெருமானுக்கு நிகரானவன், வீரத்திலே முருகப்பெருமானுக்கு நிகரானவன். இதுதான் அழகான ஒரு குறிப்பு. மாப்போ சிவஞானம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருப்பார். அதுல வில்லி பாரதத்தில் தமிழ் உணர்வு அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். வெள்ளி பாரதத்திலே தமிழ் உணர்வு. வியாசர் எழுதிய பாரதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா வியாசர் அவருடைய ஸ்டைல்ல அவர் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்டோரி எழுதினார். ஆனால் வில்லி எழுதுகின்ற பொழுது நிறைய நம் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு மரபை சார்ந்த ஒரு விஷயங்களை அவர் அங்கங்க தொட்டிருப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு வீரத்திற்கு நிகராக சொல்லக்கூடியவர் முருகப்பெருமானத்தான் சொல்லுவோம் இல்லையா? முருகன் தான் வீரன். நமக்கு பொறுத்த வரைக்கும் தேவர்களின் சேனாதிபதி. சின்னவனாக பாலகனாக இருந்த பாலமுருகனாக இருந்து வீரனாக இருந்து தேவசேனாதிபதியாக இருந்து தாராசுரனை எல்லாம் வதம் செய்தவராக இருந்தவர். ஆகவே தான் அந்த முருகப்பெருமான எங்க ஒப்புமை சொல்லுவதாக வியாசர் பேசியதாகவே வில்லி இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இதுதான் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் எடுத்து அவர் ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்க. வில்லி பாரதத்தில் தமிழ் உணர்வுன்னு. ஆனால் தான் அங்கங்க பாண்டவர்களை, இந்த பாண்டிய நாட்டை பத்தி பேசும் பொழுது, சோழ நாட்டை பத்தி பேசும் பொழுது, இதெல்லாம் வியாசருக்குள்ள இல்லாத இடங்களை கூட இங்க வில்லி கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் காட்டி அவனுக்கு இருந்த தமிழ் பற்று அப்படிங்கிற மாதிரி போடுவார். அதுல ஒன்று இது என்ன? கந்தன் நிகர் மைந்தனோடும், முருகப்பெருமானுக்கு நிகரான ஒரு உள்ளப்பா அவனுக்கு. அதனால கவலைப்படாத. தாயாரோடு தந்தையர்கள், தாரமோடு தனையர்கள், துணைவரோடு துணைவர்கள், சுற்றம் என நின்றோர் மாயை என்னும் வல்லபம் மயக்குறும் மயக்கால் ஆய உறவு அல்லாது ஆவர் யார் முடிவில் ஆம் யார். இது வியாசர் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், ரொம்ப அழகாக பேசக்கூடிய விஷயங்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வியாசர் தான் மகாபாரதம் எழுதினார். வியாசர் தான் பகவத்கீதையும் எழுதினார் இல்லையா? பகவத்கீதை சொன்னதும் அவர் தானே, வியாசருடைய வார்த்தைகள் தான். அது யார் வழியா வந்தது? கிருஷ்ணர் வாயிலே வந்ததாக வியாசர் பதிவு செய்தார். அப்போ வியாசரனுடைய மொழிதான் அது கிருஷ்ணராக பேசப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட அந்த தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே பேச போறார். தாயாரோடு தந்தையர்கள், தாரமோடு தனையர்.
அப்ப எத்தனை அப்பா அம்மா, அதே போல மனைவி மனைவியோடு சம்பந்தப்பட்டவர்கள், துணைவர்கள் உன்னோடு கூட பிறந்தவங்க, சுற்றம் எல்லாம் இருக்கு. யாரு இது? எல்லாம் ஒரு மாயை. இதெல்லாம் என்ன மாயை? ஏன் மாயை? உடல் சம்பந்தப்பட்டது. பகவத்கீதையிலே தான் நிறைய பேசுறோம். ஞானம் என்பது இதுதான். இப்ப உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நம்ம அழறோம் இல்லையா? வல்லபம் மயக்குறும் மயக்கால் ஆய உறவு அல்லாது அவர் ஆர். யாருப்பா அவங்கெல்லாம்? முடிவில் ஆம் யார், யாம் யார், நீ யார்? நீ இந்த உடம்பா? இந்த உடம்பு சம்பந்தப்பட்டவனா நீ? வந்து பிறவாத மனை இல்லை. பிறவிகள் எடுக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா? முலை மாறி தந்து பறியாமல் ஒழி தாயார்களும் இல்லை. பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அம்மை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, மனைவி எத்தனை மனைவியோ, பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளோ. அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா எத்தனை பிறவி எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரியாது. எத்தனை அம்மா வயிற்றுல பிறந்திருக்கேன்னு எனக்கும் தெரியாது. எத்தனை தந்தையின் வழியாக நான் வந்தேன் என்பது எனக்கு தெரியாது. எத்தனை மனைவிகளோடு நான் இருந்தேன் என்பது எனக்கும் தெரியாது. பிறவிகள் தோறும் என் வழியிலே எத்தனை பிள்ளைகள் பிறந்தது என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பிறவிதோறும் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மனைவி, எனக்கு ஒரு பிள்ளை, இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சரீரம் முடியுது, போகுது, அடுத்த சரீரத்துக்கு வருது. இது கீழே இருந்து மேல வரைக்கும் வருது. அழகான பட்டினத்தார் பாரு ஒரு மடமாதுன்னு பாடியிருப்பார். அங்கேருந்து ஆரம்பிச்சு முழுக்க 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 அவர் பாடக்கூடிய பாட்டாக இருக்கும். இதைத்தான் வியாசர் அடிச்சு பேசுறார் இந்த இடத்துல. நீ அதை புரிஞ்சுக்கோ. அப்போ வந்து வந்து பிறக்காத மகனுமே இல்ல, முளைப்பால் தராத தாயும் இல்ல, பந்தி உணர்வு அற்றவர் புலம்புறுவது அல்லால் இந்த உலகத்தில் அறிஞர் யாதினும் மயங்கார். இது எல்லாமே நம்மள மாதிரி ஆட்கள் தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஞானிகளாக இருப்பவர்கள் புலம்ப மாட்டார்கள். ஏன்னா இது அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு, செயினா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். உண்மையினும் யார் உறவு உணர்ந்திலும் இனிப்போம், அம்மையினும் யாவர் உறவு ஆவர் என அறியோம், இம்மையிலும் நிகழ்ந்த உறவு இத்தனை இரங்கல் மும்மையும் உணர்ந்து வரும் மூதறிவி நீரே. அப்பா இப்ப இருக்கிற உறவு நினைச்சு நீ கஷ்டப்படுற. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம், இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிக்கெல்லாம், அப்ப அந்த உறவுக்கு நீ என்ன பண்ண போற? தாங்கி இருந்திருக்கல்ல, அது வழியா தானே வந்திருக்கேன். அந்த உறவு என்ன? அது யார்? அதெல்லாம் எப்படி வந்தது? இப்ப இன்மையில் நிகழ்ந்த உறவு இத்தனை. இந்த இன்மையில இப்ப நீ இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த உறவெல்லாம் இருக்கு. இதுக்கு நீ இறங்குகிறாய். சரி, உண்மையும் இதெல்லாம் தெளிந்தவன் யார்? அறிஞராக இருப்பவன். இதை கண்டு அவன் என்னைக்கும் வருந்த மாட்டான். ஆற்றி உமது ஆண்மை அழியாமல் இரும். அழுது அழுது நீ என்ன பண்ண? உன்னுடைய ஆண்மையை குறைத்து கொள்ளாதே என்று என்று ஏற்றி அடையவே கருதி யாவையும் எடுத்தும் தேற்றி உரை செய்து தன சேவடி இறைஞ்சி போற்றிய மகிவரை இருத்தி முனி போனான். ஆகவே இதெல்லாம் நீ சோகமா இருந்து உன்னுடைய ஆண்மையை குறைக்கின்ற விதமாக அழுது புலம்பி நீ என்ன பண்ணக்கூடாது? இதை பண்ணாத. அழுதுகிட்டு இருக்காதே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே. அது உன்னுடைய ஆண்மைக்கு அழகில்லை. ஆகவே நீ இதை உலகத்திலே இதெல்லாம் நடக்கிறது சகஜம், வரும் போகும். இதை புரிந்து கொள். நேற்றிருந்த உறவுகள் நாளை இருக்கும் என்பது தெரியாது இல்லையா? வள்ளுவர் சொன்ன வாக்கு நெருநல் உளன் ஒருவன் இன்று இலை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அது பெருமைன்னு என்ன சொன்னார்? அது ரொம்ப பெருமையா. எது பெருமை? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது பெருமைங்கிற இந்த உலகத்தினுடைய பெருமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப நிலையாமை என்பதுதான் உண்மையான ஒன்று. நிலையாமை ஒன்றே நிலையானது என்று சொல்லக்கூடியதான ஒரு அழகான வாதத்தை வியாசர் அங்க வச்சுடுறார். வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பின உடனே
இருந்தாலும் அவனுடைய சோகம்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். தேற்றினும் மகப்பிரிவு தேறுதல் அரிது அன்றோ. என்னதான் யார் பேசினாலும் அவங்களுக்கு மனசுல வரக்கூடிய வலிங்கிறது தனியா தானே இருக்கும். ஆற்று அரிது ஆதலின் அர்ஜுனன் அறற்றா மாற்று அரிய பேர் அழல் வளர்த்தி என வல்ல ஏற்றது உணராது தனது இளவலோடு உரைத்தான். இவ்வளவு அவர் சொல்லி போன பிறகு மனசுல வருத்தம் போகல அவனுக்கு. அவனால தாங்க முடியல. உடனே அவன் என்ன பண்றான், சகாதேவனை கூப்பிட்டு பெரிய தீயை வளர், நான் என்ன பண்ணணும், நான் இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த தீயை மூட்டச் சொல்கின்றான் சகாதேவனை கூப்பிட்டு. மத்திரை மகன் கனல் வளர்க்க, யாரு, சகாதேவன் கனல் வளர்க்க அதனூடே மித்திரர்க்கும் யாவர்க்கும் விளங்கவும் விளங்கான் சித்திர வில்லூடு உயிர் செகுப்பல் என நின்றான் புத்திரர் இலா இடர் பொறுத்திடிலும் ஆமோ. இப்ப என்ன பண்றான், அங்க அவன் அந்த தீயிலே விழுவதற்கு முன்பு கிருஷ்ணன் மீண்டும் இந்திரனை பற்றி நினைக்கிறான். ஏன்னா இந்திரன் தானே திரும்பி வரணும், அவன் தான் அப்பா, அவன் தான் முதல்ல அந்தனை போல வேஷம் போட்டு வந்தவன் இல்லையா, அவன் வரணும் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டான். அன்போடு துழாய் முதல்வன் அப்பொழுது அழைக்க, கூப்பிடுறார். யாரு, கிருஷ்ணர் கூப்பிட்ட. முன்பு தழல் மூழ்கள் ஒழி முனி விரைவின் வாரா, ஓடி வந்துட்டார் இந்திரன் திரும்பி அந்த அந்தனாக. நின் புதல்வனோடு எரியின் நீ புகுதல் நெறியோ, உன் பிள்ளையோடு நீ போறது சரியா, என் புதல்வனோடு என இறப்புது தவிர்த்தாய், நான் சாகணும்னு நினைக்கும் போது நீ தானப்ப தடுத்த, இப்ப நீ போய் சாகுறன்னா அப்ப எனக்கு ஒரு வார்த்தை உனக்கு ஒரு வார்த்தையா இல்லையா, மத்தவனுக்கு அட்வைஸ் எனக்கு வேறையா, இப்ப மத்தவனுக்கெல்லாம் அட்வைஸா கொடுத்து விட்டுறலாம், உனக்குன்னு வரும்போது ஐயோ நான் வழியில இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருப்பியா. அப்ப அந்த கேள்வியை கேட்டுவிட்டேன் இந்திரன். அப்போ இது கேட்ட உடனே அப்ப அர்ஜுனனுக்கு என்ன பண்ண முடியும், இப்பதான் அவன் வாய் கொடுத்துருக்கான். என்னன்னா அர்ஜுனன் ஒரு சத்திரியன், வாக்கு கொடுத்தா அவன் காப்பாற்றணும். அவன் என்ன பண்ணிருக்கான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான், சபதம் மாதிரி சொல்லிட்டு தானே வந்திருக்கான். என் புள்ள செத்தா நான் போய் தீயில குதிக்க மாட்டேன்னு இப்பதானே பேசிட்டு வந்தான். அப்ப அவன் போய் குதிச்சிருவானா, அப்ப இவ்வளவு விஷயத்த சொன்ன உடனே அவன் நின்று விட்டான். அப்ப அந்த அந்தனன் போயிட்டான். போன பிறகு இவனுக்கு ஒரு சின்ன மனதிலே ஒரு கோபம் ஏற்படுது. வழிபட வழக்கின் வழி வருக என முனிவன் மொழிபட பொறுத்து அழலின் மூழ்கு தொழில் மாறி விழிப்புணலில் மூழ்கி மனம் வெந்து தளர்வுருவோன் பழிபட கரத்தில் முனிப்பாதவன் அது ஆனான். அப்போ அவர் சொல்லி முடிச்ச பிறகு இப்ப புரிஞ்சு போச்சு, ஆஹா நாம அந்த சபதத்தை சொன்னோம், ஆகவே நாம செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்ன மொழிகளை பொறுத்து கொண்டு அவன் அதனுடைய விஷயங்களை மாற்றிக்கொண்டு இப்ப மனம் ரொம்ப தளர்வுற்றவனாக, தளர்வுற்றவனாக இருக்கின்ற பொழுது என்ன வரும், இப்ப மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு, அப்ப என்ன வரும், வீக்னஸ் வரும், கோபம் வரும். இந்த கோபத்தை எங்கேயாவது அவன் காட்டிதானே ஆகும். இப்ப என்ன பண்றான், காமர் பிறை அன்ன சிறுகாலை தன்னை வாழா ஏமமுறு வெஞ்சமரில் ஏவினார்கள் என்ன மாமுரசு அணிந்த கொடி மன்னனையும் வந்தார் பீமனையும் நின்ற இளையோரையும் வெகுண்டான். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுக்கு கோபத்தை காட்டியார், வேற வழி இல்லை, நல்லா யோசிக்கணும். இவன் கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டான் அல்ல கோவிச்சுக்கிட்டு திட்டினான்னு இல்லை, அவனுடைய சோகத்தை, அவன் மனதிலே இருக்கக்கூடிய வெதும்பலை, அவன் மனதிலே பட்டிருக்கக்கூடிய புண்ணை அவன் ஏதோ ஒரு வகையிலே ஆற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யறான், தர்மனையும் அந்த இருக்கக்கூடிய மற்ற நால்வர்களையும் பார்த்து என்ன சொல்றான், ஏன்பா என் சின்ன பையன் சண்டைக்கு போறேன்னு சொல்லும் போது தனியா எப்படிப்பா விட்டீங்க, விடுறது சரியா, ஏமம் உரு வெஞ்சமரில் ஏவினார்கள், ஏன்பா நீங்க விட்டீங்க, தனியா ஏன்பா விட்டீங்க, அவனே போறான்னு சொன்னாலும் நீங்க ஏன் விட்டீங்க. ஆக்சுவலி அவன் தனியா போகணும்னு நினைச்சு விட்டாங்களா, இல்லையே, பீமன் தொடர்ந்தான், பீமனை தடுத்தார்கள், அங்கே நடந்த சதி. இல்லைன்னா பீமன் போயிருந்தான்னா இங்க விஷயங்கள் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அப்பவே ஜெயத்ரதன் கதையெல்லாம் பஞ்சு பஞ்சா போயிருக்கும், பீமன் உள்ள பூர்ந்துந்தானா.
இத்தனை நேரத்துக்கு அந்த சக்கர வியூகத்துல நின்ற அத்தனை பேரும் போயிருப்பாங்க. துரோணர் கதை இன்னையோட முடிஞ்சிருக்கணும். எப்போ பீமன் உள்ள நுழைந்திருந்தான். ஆனா பீமனை தடுத்தார்கள். ஜெயத்ரதனுடைய கொன்றை மாலையை வைத்து பீமனை உள்ள வராம தடுத்து அது ஒரு சூழ்ச்சியை செய்து அதுக்கப்புறமாக அபிமன்யுவை தணிக்கப்பட்டு அவனையும் முற்றி வளைத்து அத்தனை பேர் சேர்ந்து அடிச்சுதான் அவனை கொன்னாங்க. அப்போ இத்தனை பேர் சேர்ந்துதான் அவனை கொன்னாங்க. ஆனாலும் அது அப்பாவுக்கு ஒரு வழி இருக்கத்தானே செய்யும். அதனால அவன் சொல்லத்தான் சொல்லுவான், என்ன போய் என் பிள்ளைய தனியா விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழறான். அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், இப்ப சபதம் எடுக்கிறான். என்ன சொல்றான், ஏன்னா தன் பிள்ளையை கொன்றவன் ஜெயத்ரதன் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சபதம் செய்யறான். என்ன, சிந்துபதி ஆகிய ஜெயத்ரதனை தேர் உந்து அமரின் நாளை உறும் ஏறு என உடற்றா அந்திபடும் அளவின் ஆவி கவர்வேனல் வெண்தழலில் வீழ்வேன் இது வேதமொழி என்றான். இப்பதான் சபதம் செய்யறான். என்ன செய்யறான், நாளைக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு ஜெயத்ரதனை சாவடிக்கிறேன். இந்த சூரிய அஸ்தமனம்னு நம்ம சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு சமாச்சாரம் நடக்க போகுது பின்னாடி, சரியா? அதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஜெயத்ரதனுக்கு அவங்க அப்பா கிட்ட ஒரு வரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த 14ஆம் போர் கட்டத்துல நம்ம எல்லாம் பார்ப்போம். அதை நான் இப்ப சொல்லல, அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அப்பதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ அவனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அவனை நான் சாகடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான சபதத்தை போடுறான். இது வேதமொழி. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நெருப்புல நான் விழுந்துறேன், நான் செத்து போறேன். இப்ப இந்த வார்த்தை நல்லா கவனிக்கலாம். ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் சாகடிக்கலைன்னா நான் செத்து போறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன், இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் இங்க நடக்கிறதெல்லாம் அந்த கூடாரத்துல கேட்காம இருப்பாங்களா? அவங்க ஒரு தூதர்களை ஒற்றர்களை வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் துரியோதனுக்கு போகத்தானே போகுது. துரியோதனன் என்ன பண்ணுவான், ஜெயத்ரதனை நல்லா யோசிச்சுங்க, ஜெயத்ரதனை அந்தி சாய்கின்ற வரைக்கும் அவன் கண்ணிலேயே காட்டாம சுத்திட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, புரிஞ்சுக்கணும் நீங்க. என்ன சொன்னா, நாளைக்கு அவனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டுடுறேன்னு இவன் சொல்லியிருக்கான். இப்ப அவனை துரியோதனன் ஒண்ணுமே இல்லைங்க, நாளைக்கு ஜெயத்ரதனை வருவதாக காட்டி ஜெயத்ரதனை கண்டிப்பாக அர்ஜுனன் கண்ணிலேயே காட்டாம சுத்திட்டு இருந்தா அங்கே சூரிய அஸ்தமனம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன, அவன் சொன்ன வார்த்தைக்கு ஏத்தாப்புல அவன் நிக்கணும். அவன் சொன்ன வார்த்தை என்ன, கொல்லலாம் நான் போய் செத்து போறேன்னு சொன்னானா இல்லையா? அப்ப அர்ஜுனன் தானாக உயிரை விட்டு விடுவானா இல்லையா? அவனாக உயிரை விட்டு விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அர்ஜுனனை சமாளிக்க வேண்டியது துரியோதனன் வேலை இல்லை இல்லையா? அப்ப ஒரு டிக்கெட் அவுட்டு, மிச்சது மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்க பின்னாடி வரப்போ. இப்ப எதுக்காக சொல்றாங்க, இதெல்லாம் குறிப்பா மனசுல வச்சுக்கிங்க. சூரிய அஸ்தமனம், நான் நெருப்பிலே பாய்வேன். அடுத்தது, இன்று அமரில் வாழ் அபிமன் இன் உயிர் இழக்க கொன்றவனை நாளை உயிர் கோரல் புரியலேல் மன்றில் ஓர் சார்புற வழக்கினை உரைக்கும் புன்தொழிலர் வீழ் நரகு புக்கு உழழ்வேனே. இங்கெல்லாம் தான் நீங்க தர்ம சிந்தனையை அர்ஜுனன் என்ன அழகாக பேசுகின்றான் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பேற்பட்ட தர்ம சிந்தனை பாருங்க. ஒரு மன்றத்திலே, வழக்காடு மன்றத்திலே ஒரு வழக்கு வருது அப்படின்னா, ஒரு சார்பாக அந்த வழக்கை விசாரித்து ஒரு சார்பாக தீர்ப்பை தருவது, புரியுதுங்களா? நியாயத்துக்கு புறம்பாக தீர்ப்பை தருவது. நம்ம ஒரு சார்புன்னு சொன்னா அடுத்தது ஒரு கேள்வி வரும், நல்லது கெட்டதுன்னு வந்தா நல்லது பக்கத்துல தான் நம்ம தீர்ப்பு சொல்றோம், நம்ம கெட்டது விட்டுறோம் இல்லையா? அப்ப ஒரு சார்பு இல்லையான்னு நாளைக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, நியாயம் எதுவோ அது பக்கத்திலே தீர்ப்பை சொல்லக்கூடியதுதான் வழக்காடு மன்றத்தினுடைய வழி, இல்லையா? ஒரு வழக்காடு மன்றமோ அல்லது நீதிமன்றமோ அதனுடைய சொல் என்ன, ஒரு மன்றத்திலே ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னா நியாயம் எந்த பக்கத்துல இருக்கோ அதை எல்லாம் கேட்டு அதுக்கேற்றது போல நடுநிலையாக அந்த நீதிபதி இருந்து தீர்ப்ப சொல்லணும். ரைட்டா? மன்றில் ஒரு சார்புற வழக்கினை உரைக்கும். அப்போ அங்க ஒரு மன்றத்திலே ஒரு நீதிபதி என்ன பண்றான், நீ வரும்பொழுதே உண்மையில அவனுக்கு பிடிக்காம எதிராளியே பிடிச்சி எதிராளிக்கே எல்லாமே செய்யறான்னு வச்சுக்கோ. அப்ப அவன் என்ன சொல்றான், அது எவ்வளவு மோசமான விஷயம்னா அவர்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும். எப்படி? அப்ப நடுநிலையாக அவர்கள் இல்லை, அவர்களுக்கு என்ன கிடைக்கும், நரகம்தான் கிடைக்கும். அந்த நரகம் எனக்கு கிடைக்கட்டும் எப்போ, அந்த ஜெயத்ரதனை நான் நாளைக்கு கொல்லலாம்.
ஈக்குவேட் பண்றான். இப்ப நம்ம இங்க தர்மத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ நியாய தர்மத்தோடு வழக்கை விசாரித்து நியாய தர்மத்தோடு தீர்ப்பு சொன்னால் நீதிபதிகளுக்கும் நல்ல வாழ்க்கை. இல்லாத பட்சத்திலே நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு நரகத்திலே தான் வாழ்க்கை. அடுத்ததா, மோது அமரின் என் மகன் முடிதலை தணிந்து பாதகனை நான் எதிர்பட பொறுத்திலேனில் தாதையுடனே மொழி தகாதன பிதற்றும் பேதை மகன் எய்த நெறி பெற்றுடையான் ஆவேன். இப்போ நாளைக்கு எம்புள்ள தலையை அடிச்சு கொன்னா இல்லையா ஜெயத்ரதன், அந்த ஜெயத்ரதனை நாளைக்கு நான் என்னுடைய போர்ல கொல்லலன்னு வச்சுக்கோயேன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தாதையுடன் அப்பாவோட தகாத வார்த்தைகளை அப்பாவை பேசி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தர்ம சிந்தனைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களோடு அதனால தான் நம்ம பொருந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் அர்ஜுனன். தாதையுடனே மொழி தகாதன பிதற்றும். அப்பாவை எதிர்த்து பேசுறது, தகாத வார்த்தைகளை சொல்லுவது, அவனுக்கு என்ன இருக்கும்? பேதை மகன் எய்து நெறி. அவனுக்கு என்ன நெறி இருக்கும், என்ன மாண்பு இருக்குமோ அது எனக்கு வரட்டுங்கிறான். இரண்டாவது வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான தர்ம சிந்தனைகள். முதல்ல என்ன சொன்னா? நடுநிலை தவறியவனை போல் நான் ஆவேன். இரண்டாவது, அப்பாவை திட்டின பாவம், சரியா? சேயனைய என் மதலை போன்ற அமர் செய்தோன் மாய முன் அடர்ந்த வயவாகை புனையேனேல் தாயார் பசி கண்டு நனி தன் பசி தணிக்கும் நாயனைய புல்வர் உரு நரகில் விருவே. இங்க மூணாவதுக்கு வரும்பொழுது அர்ஜுனனுடைய கோபம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. அவன் என்ன சொன்னா, அம்மா பசியோட இருக்கா, அம்மாவை பசியா விட்டுட்டு, அம்மாவை வெளியில பசியோட உட்கார விட்டுட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சு ஊபர் ஈட்ஸ்ல எல்லா சாப்பாட்டையும் வாங்கி டோரை மூடிக்கிட்டு இவன் மட்டும் வெட்டு 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 வெட்டுன்னு உள்ள வச்சுன்னு சாப்பிட்டான்னா அவன் மனுஷன்னு சொல்லல. என்ன வார்த்தையை சொன்னார் பாருங்க அர்ஜுனன். என்ன சொல்றான்? தாயார் பசி கண்டு நனி தன் பசி தணிக்கும் நாயனைய புலையர். நாயினுட்ட மனுஷனாவே சேர்க்கல அர்ஜுனன். தாயை வெளியே பசிக்க விட்டு விட்டு இவன் உள்ளே உண்ணுகின்றான் என்று சொன்னால் அவன் நாயை விட கேவலமான புலையன் என்று பேசுகின்றான். புல்ல அப்பேற்பட்டவன் எந்த நரகத்திலே விழுவானோ அந்த நரகத்துக்கு நாம் போறோம். இப்ப என்ன கோபத்துல இருக்காங்கிறது நமக்கு புரியுதா? அர்ஜுன் இப்ப என்ன கோபத்துல இருக்கான் ஜெயத்ர எதிரில பார்த்தா கண்டதுண்டமா வெட்டிடுவான். அர்ஜுனனுக்கு ஜெயத்ரதன் மீது அவ்வளவு கோபத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். ஆனா உண்மை, ஏன்னா முரண்மையற்ற போர் இது. அபிமன்யுவை கொன்றது முரண்மையற்ற போர். வஞ்சனையில் என் மகனை எஞ்சமுன் மலைத்தோன் நெஞ்சம் எரி உண்ண அமர் நேர் பொருந்திலேனேல் தஞ்சு என அடைந்தவர் தமக்கு இடர் நினைக்கும் நஞ்சு அணைய பாதகர் நடக்கு நெறி சேர்வேன். சார், உங்ககிட்ட ஒருத்தர் தஞ்சம்னு வர, தஞ்சம்னு சரணாகதி, அப்பா நீ என்ன காப்பாத்துன்னு வர, சரியா? அவனை காட்டி கொடுத்தனா, அவன் எப்பேற்பட்டவன்? அவன் எவ்வளவு பெரிய துரோகி இருந்தது. தமிழக வரலாற்றிலே அப்படி ஒரு விஷயம் நடந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவனுடைய தம்பி எட்டப்பன். நான் தான் இன்னி வரைக்கும் நம்ம பேசுறோம். எட்டப்பன்னு சொல்லும் பொழுதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சகோதரன் தான். ஆனா நம்ம சொல்லும் போது யாராவது பின்னாடி முதுகுல குத்திட்டானே உடனே என்ன சொல்றோம்? எட்டப்பன் மாதிரி வேலை செஞ்சுட்டியேடான். இன்னைக்கும் அந்த பேச்சு வருது. வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் இடத்திலே காட்டி கொடுத்தவன் எட்டப்பன் தம்பி. என்ன சொன்னா, ஆங்கிலேயர்கள் உன்னுடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டை எங்க பக்கத்துக்கு வந்துடும், நீங்கள் எங்களுக்கு சாசனம் செய்தது போல் நீ எங்களுக்கு வரி கட்டு, கட்டபொம்மனுக்கு பதிலா நீ ஆட்சி செய்யும் சொன்னவனே இந்த ஆள் மாறிட்டான் தம்பி.
காட்டி கொடுத்தான். அண்ணா கிட்டத்தட்ட போர்ல அத்தனை பேரோடும் சண்டை போட்டான். அவங்க பீரங்கி வச்சு அடிச்சுட்டாங்க. கட்டபொம்மன் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்தான். சண்டை போட்டு உயிர் உற்றுணும் தான் வர்றார். ஆனால் அவன் சாகக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மந்திரிகள் 2 பேர் அவனுடைய தளபதியும் கூட்டிக்கிட்டு அவனை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. போய் ஒரு இடத்துல அவர் மருதுபாண்டியர்களோடு அவன் போய் சரணாகதி அடைந்து விட்டான். அங்க இருக்கான், தஞ்சம்னு இருக்கான். மருதுபாண்டியர்கள் செய்யல. ஆனா அங்க போய் மருதுபாண்டியர் இடத்துல இருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? கட்டபொம்மனுடைய தம்பிக்கு தெரியும், எட்டப்பனுக்கு. எட்டப்பன் என்ன பண்ணா, இந்த தகவலை சொல்லி பாளையங்கோட்டையிலே அவனுடைய ராஜாங்கத்தை வைத்துக் கொண்டு கட்டபொம்மனுக்கு பின்னாடி தன்னுடைய ஆட்சியை அவனை அமைத்து கொண்டு ஆங்கிலேயர் இடத்திலே காட்டி கொடுத்தான் கட்டபொம்மனை. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கட்டபொம்மனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். ஏன்னா இதுதான் கட்டபொம்மனுடைய வரலாறு. அப்ப கட்டபொம்மனுக்கு எப்படி காட்டினார்கள்? அப்ப என்ன, தஞ்சம் என்று அடைந்தவர்களை காட்டி கொடுக்கின்ற பாதகர்கள் எந்த நிலையிலே இருப்பார்களோ அங்கே அந்த நிலை எனக்கு வரட்டுங்க. ஜெயத்ரதனை சாகடிக்கல. வினையில் என் மகன் தன் உயிர் வேறு செவித்தோனை குனி சிலையின் நாளை உயிர்கோரல் புரியேனில் மனைவி அயலன் மறுவல் கண்டும் அவள் கையால் தினையளவும் ஒரு பொழுதும் நின்றவனுக்கு ஆவேன். இது மோசமான ஒரு இடம். தன்னுடைய கட்டிய மனைவி இன்னொருவனை காதலித்து அவனோடு மையல் கொண்டு வாழ்கின்றவளோடு நான் வாழ்ந்து கொண்டு அவள் கையாலே அன்னமிட்டு உண்ணுகின்ற கேவலமானவனாக நான் இருப்பேன். அப்ப இதெல்லாம் தர்மத்தினுடைய நெறிகளாக சொல்லப்பட்டது. நல்லா பாருங்க, ஒரு சாதாரண புலம்பல், ஒரு சாதாரணமான சபதம், ஒரு சாதாரணமாக அர்ஜுனன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அங்கே பாவ புண்ணியங்கள் சொல்லப்படுது, நீதி நெறிகள் நமக்கு கோத்து தரப்படுகின்றது. இதுதான் தமிழர்கள் கண்ட நீதி நாகரீகம் என்பது. இதுதான் நம்முடைய நீதி நாகரீகம். இப்படி முறையாக வாழ்ந்தவர்களாகத்தான் தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார். புரியுதுங்களா? குடும்ப லெவல்லையும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே அவனுடைய மரபை, அவனுடைய நாகரீகத்தை, அவனுடைய எல்லா விதமான மாண்பையும் அவன் காத்து கொண்டு வந்தான் என்பது நமக்கு மிக தெள்ளத் தெளிவாக இருக்கு. அப்படியான ஒரு சமுதாயம், அப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்த ஒரு சமுதாயம். அதனால்தான் நெறிகளை சொல்லுவதாக அந்த சபதத்துக்குள்ளேயே அந்த நெறிகளை கொடுத்திருக்கிறார். மீண்டும் அது எதுக்குள்ள வருது? தமிழ் உணர்வு என்பதை மாப்போ சிவஞானம் சொன்னது போலே தமிழ் உணர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களாக அர்ஜுனன் செய்யக்கூடிய சபதத்தின் வாயிலாக தமிழ் சமுதாயம் கடைபிடித்த நீதி நெறிகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய இடங்களாக நமக்கு இது தெரியும். அப்ப இத்தனை சமாச்சாரங்களையும் அவன் பேசின உடனே தர்மன் இன்னனம் இருந்தவர்கள் யாவரும் நடுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி நடுங்கி போறாங்க. மண் அவையில் அன்று பல வஞ்சினம் உரைக்க சொன்ன உரை ஆன கனல் சுட்ட செவியோடும் பின்னை அரண் மைந்தன் நெடுமாலோடு பேசும். அப்ப என்ன பண்றான் தர்மன்? ஓடி போய் இவன் இவ்வளவு பேச பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. என்னடா அர்ஜுனன் இவ்வளவு கோபமா பேசுறானே, என்ன நடக்க போகுதோ, அப்படியே கனல் மாதிரி இருக்கேன்னு சொல்லும் பொழுது தர்மன் நிதானமாக போய் கிருஷ்ணரிடத்திலே ஏதோ பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணரிடத்திலே அவர் என்ன பேசுகிறார், என்ன சமாச்சாரம் சொல்லப்பார், கிருஷ்ணர் அவருக்கு என்ன மாற்று தரப்போறார், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசிக்க போகிறார், அதனால் அர்ஜுனனுக்கு என்ன நடக்க போகுது, அவன் எப்படி ஜெயத்ரதனோடு சண்டை போட போகிறான் என்பதெல்லாம் வருகின்ற வாரம் பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்திலே நாம் நிறுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.